அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கண்ணு மூடி நல்லா இருக்கேன்னு நினச்சா இந்த நாள் ஃபுல்லாக சூப்பராக போகும். வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி ஈஸியாக குல்ஃபி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு கூலாக எதுவும் சாப்பிட்லன்னா எப்படி? வாங்க, வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி குல்ஃபி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபுல் ஃபேட் மில்க் நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அந்த பால்லேயே கொஞ்சோண்டு எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பால் நல்லா கொதித்து கொஞ்சம் இதானதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஸ்டாண்டர்டு மில்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நல்லா திக்காகணும். கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் பால் இப்போ 1/2 லிட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி 1/4 லிட்டர் இந்த ஸ்டேஜ்க்கு வர மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் பாயில் ஆனாதே போதும். பாயில் ஆனதுக்கு அப்புறமா இப்போது நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்க்கலாம். இது சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கார்ன்ஃப்ளவர் போட்டோடனே கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அது கார்ன்ஃப்ளவரோட ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். குக் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான சுகர், நான் 1/2 லிட்டருக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூட வேணும்னா போட்டுக்கலாம். சைட் பை சைடில் பாதாம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நல்லா குக் ஆகி அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா பாதாமும் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் ஆனதுக்கப்புறம் வீட்டிலே பாதாம் மில்கோட மிக்ஸ் இருந்தால் அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்ஸ் ஓகே, கொஞ்சம் கலர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் வச்சுக்கலாம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்து அந்த மாதிரியும் சர்வ் பண்ணிக்கலாம். பாதாம் மிக்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணி அதிலே கலர் எல்லாமே வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே வீட்டில் குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கிளாஸ் இருந்தால் அதில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம். எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிக்கிட்டு வீட்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்தால் அதுக்கப்புறமா ஃபாயில்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபாயிலில் எடுத்த உடனே அந்த ஸ்டிக்கை அப்படியே நாங்கள் சுருகிடக்கூடாது. அப்படி சுருகினா டக்குன்னு பெரிய ஓட்டையாக விழுந்துருது. ஸோ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நைஃப் எடுத்து சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு ஹோல் கொஞ்சோண்டு கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளார எந்த ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதை உள்ளே அப்படியே போட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக எங்களுக்கு கரெக்டாக ஓட்ட விழும். எல்லாம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா டைரெக்டாக ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் ஓவர் நைட் ஃப்ரீஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா 4 to 5 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் ஆனாலே போதும். நான் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஓவர் நைட்க்கு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா சூப்பராக செட் ஆகிருந்தது. ஃபாயிலெலாம் நாங்கள் பார்த்து அப்படியே பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் தான், நார்மல் வாட்டர் எடுத்து சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த கிளாஸ் அதில் வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக கிளாஸ்லேருந்து குல்ஃபி பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், அப்படியே சர்வ் பண்ணலாம். வேணும்னா கார்னிஷிங்க்கு நீங்கள் இது வேணால் போடலாம். பாதாம் பிஸ்தா அதோட பவுடர் ஏதாவது போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணால் நம்ம வீட்டிலே செஞ்ச பாதாம் குல்ஃபி ரெடி. வீட்டிலே பசங்க கேட்டால் ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு தரலாம், எந்த பயமும் இல்லாமல்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.